வந்துட்டியா? வா 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 வா. கண்ணு வசந்தி வசந்தி, உண்மையா சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு நீ இந்த வீட்டுல இல்லன்னா இந்த வீடு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குதுன்னா கொடி படராத பந்தல் மாதிரி இருக்குது. வசந்தி, அம்பாடு இல்லாத ஆலயமும் உன்னை போல அம்பிகை இல்லாத வீடும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ வந்துட்டு இல்ல, காஷ்மீரே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி குழு 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 இருக்குது. இல்லத்தான் ராஜவேலு, உன் மருமக கிட்ட நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட உன் அக்கா இல்லாம போயிட்டாடப்பா, இந்த தாயில்லாத பொண்ணு. ஏப்பா எப்படி சொல்றீங்க? மாமா இல்ல, அவருடைய அன்பு ஆதரவு இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? உனக்கு மட்டும் அம்மா, வேலையை இழந்து மனைவியை இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இருக்க இடம் கொடுத்து உன்னை காலேஜ்ல எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சிருக்கான்னா அது எப்படிப்பட்டவள்? என்னத்தான் சின்ன உதவியெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இன்னும் வசதிக்கு நான் என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறேன். அஜுவல், நீ ரொம்ப நல்லவனா மாறிட்டப்பா. அன்னைக்கு மட்டும் அவசரப்பட்டு அந்த பொல்லாத காரியத்தை செய்யாம இருந்திருந்த இப்ப உன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் தான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் என் மருமக எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். படிப்பு முடிஞ்சதும் வசந்தி வாழ்க்கையில வசந்தமே வீச போகுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட போகுது பாருங்களேன். ஏண்டா, எனக்கு இன்னதுதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும், அதெல்லாம் முன்னாடியாவே வாங்கி வச்சு கூடாதா? ஆமா, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு? வெங்காய சாம்பார். வெள்ளை பூண்டு சாம்பார். அறிவு கட்ட முடியா? என் பொண்டாட்டி வைத்து நீ பார்த்தது இல்ல? அந்த ஒம்பெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? அவ புள்ளத்தாச்சா இருக்காடா. அவளுக்கு மிளகு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல 2 துண்டு சொரா போட்டு தேனாட்டம் சுண்டி அதுல நெய் போட்டு அவ சாப்பிடுவா. பிறக்க போற குழந்தைக்கு நல்ல ஊட்டம், கலராவும் இருக்கும். எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நீ போய் டெர்லின் சட்டையாவது டெரிகாட்டன் சட்டையாவது செலக்ட் பண்ணி கொண்டா. எந்த கடையில? பாஸ்கர் ரூமுக்கு போய் நல்ல சட்டையா பார்த்து பொறுக்கி. புண்ணியத்துக்கு உழுகிற மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறியா நீ? ஏதோ எங்க ஐயா சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்தவரு இவ்வளவு பெரிய பங்களாவில தனியா இருக்க பிடிக்காம நீ வேற கூட படிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உன் சம்சாரம் வேற கற்பமா இருக்கிற அப்படின்னு இறக்கப்பட்டு இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல குடி வச்சு உனக்கு ஓசி சோறு போட்டா நீ என்னையா மிரட்டுறியா? இந்த ஓசி கிராக்கிகளை இப்படித்தான்ப்பா. என்னையோட ஓசின்னு கேட்ட? உன்னத்தான் சொல்றேன். என்ன இன்சல்ட் பண்ற? என்ன கன்சல்ட் பண்ணவா? பல்லால உடைப்பேன், மூக்கால பேத்துடுவேன், கண்ணை நோண்டிடுவேன், காதை கொடாஞ்சிடுவேன். என்ன காது குறும்பியா? என்ன சொன்ன? என்னடா கலாட்டா? ஒண்ணு இல்ல, தொடர்ந்தே கிடக்குதே. காலேஜுக்கு வேற நேரமாயி போச்சு, தலைவ வேற வரல. உன் சட்டையில நல்ல சட்டையா ஒண்ணு கொடுறான்னு தப்பா? மணி, அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? நல்ல சட்டை எடுத்தான்னு கொடு. ஆமா சார், இன்னைக்கு பெட்ட கேட்கிறாரு, இருக்குது கொடுத்துறோம். நாளைக்கு பொண்டாட்டிக்கு புடவை வேணும் அப்படின்னு கேட்டா எங்க போறது? ஜவுளி கடைக்கு போறது. அவர் தான் வாங்கியா தர மாட்டாரு. இதே மாதிரிதான் டெய்லி தகராறு. என் மேல ஏதாவது தப்பா? ஆமாமா, இவன் தானே வாங்குறான். வீட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் காவக்காரன் சும்மா இருக்க மாட்டான். காவக்காரன் சும்மா இருந்தாலும் நாய் சும்மா இருக்காது. நாய் தான் சும்மா இருக்குது, இவன் வாய் சும்மா இருக்காது. சொல்லு, 100 தடவை சொல்ல அவங்கிட்ட. சாரு வராது எதுக்கு? வா சாரு வா. காலேஜுக்கு போன அதுக்குள்ள ஏன் திரும்பி வந்தேன்? அதுக்குள்ள மறுபடியும் அத்தான பாக்கணுமா? ஏண்டி? ஐயோ, எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன், சமயத்துல கரண்டியை பிடிச்சா ஏண்டி, காலேஜ்ல புத்தகத்தை பிடிச்சா ஏம்மா, புரியுதா? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுக்குள்ள விக்க நின்ன திருப்பி. எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? வசந்தி காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். நான் உனக்கு கொடுத்து நீ என்ன அவளுக்கு கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். அவ என் மனைவி. வருங்காலம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்க. என்ன வருங்காலம்? பொல்லாத வருங்காலம். இன்னும் 10 வருஷமா இருக்குது. பரீட்சை முடிஞ்ச மறுநாளே நான் வசந்தி கழுத்துல தாலி கட்டுறா இல்லையான்னு பாரு. பாஸ்கர், இந்த காதல் விவகாரம் இருக்குதே அது சீட்டாட்டம் மாதிரி. வேணுங்கிற சீட்டு நமக்கு வராது, வேண்டாத இடத்துக்கு அதே சீட்டு போகும். வசந்தியே சாதாரணமா நினைக்காதீங்க, அவ கொம்பு தேர். நான் உடவே இல்லை, கால் உள்ளவன், காதல் உள்ளவன். என் கண்களுக்கு மயங்காத பெண்கள் இருக்கலாம், ஆனா என் காசுக்கு வாங்க முடியாத பெண்ணோ பொருளோ இந்த உலகத்துல கிடையாது.